தெற்கு சீமையில் கரிசல் காட்டு கலிங்கப்பட்டியில் கை சின்னம் உயர்த்திய குடும்பத்திலிருந்து கதிரவனாய் புறப்பட்ட ஒளிப்பிழம்பு தலைவர் வைகோவின் தலைமகனாய் பிறந்து தன் தந்தை வெற்றி கொடி உயர்த்திய அரசியலை விட்டு வெகு தூரமாய் விலகி நின்று தான் உண்டு தன் தொழில் உண்டு என்று இருந்த துரை வைகோ திடீரென்று உடல்நலம் குன்றிய தலைவர் வைகோவின் பணிச்சுமை தாங்கவும் கழக கண்மணியரின் இன்ப துன்பங்களில் பங்கெடுக்கவும் தான் அவர் விரும்பாத அரசியலுக்கு வேறு வழியின்றி வந்தார். பொய்யாய் நடித்து போலியாய் சிரித்து மென்மையானவனாய் மேன்மையானவனாய் காட்டிக்கொள்ளும் கலை அறியாத துரை வைகோ மனதுக்குள் உதிக்கும் கருத்தை மடைதிறந்த வெள்ளமாய் கொட்டிவிடும் சுபாவம் கொண்டவர். உறுதிமிகு வேங்கையாய் உலவும் துரை வைகோ அரசியலுக்கு வந்த இந்த 4 ஆண்டுகளில் சாதித்த சாதனைகளின் பட்டியலை வரிசைப்படுத்தி பார்த்தால் திகைப்பு ஏற்படும். திருச்சி தொகுதியில் நான் போட்டியிட விரும்பவில்லை, கழக முதன்மை செயலாளர் பொறுப்பையே நான் முக்கிய பதவியாக கருதுகிறேன் என்று மறுத்த துரை வைகோவை கட்டாயம் போட்டியிட வேண்டும் என்று கழக கண்மணிகள் கண்ணீர் மல்க கேட்டுக்கொண்டதால் தேர்தலா நானா ஒரு கை பார்த்து விடுகிறேன் என்று தன் மாசில்லா மனத்தின் துணை கொண்டு களம் புகுந்தார். உணவையும் உறக்கத்தையும் ஓய்வையும் ஒரு சேர மறந்து வாக்கு சேகரித்தார். திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியினரின் கரம் பற்றி கொடுக்கப்பட்ட புதிய தீப்பெட்டி சின்னத்தை 20 நாட்களில் 6 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் மூலை முடுக்கெல்லாம் கொண்டு சென்று 3,13,094 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்று காட்டினார் துரை வைகோ. மறுமலர்ச்சி திமுக வரலாற்றில் இதுவே அதிக வாக்கு என்னும் சாதனை சுடரை துரை வைகோ ஏந்தினார். புதுக்கோட்டை கந்தர்வகோட்டை அடங்கிய மலைக்கோட்டையில் வென்று டெல்லி செங்கோட்டைக்கு சென்று உலகின் மிக பெரும் ஜனநாயக நாடான இந்தியாவை இயக்குகிற அவைக்குள் கழகத்தின் சிவப்பு கருப்பு சிவப்பு நிற வண்ணப்பட்டையை கரத்தில் கட்டிக்கொண்டு காங்கேயம் காளையாய் பதவி ஏற்கிற போதே வாழ்க சமூக நீதி, வாழ்க சமத்துவம், வாழ்க மதச்சார்பின்மை, பரவட்டும் மனிதநேயம் என்று வலது கையை உயர்த்தி முழங்கிய காட்சியை காண கண்கள் கோடி வேண்டும். ஜூலை திங்கள் 2ஆம் நாள் தனது கன்னிப்பேச்சை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்த துரை வைகோ சுதந்திர போர் முழக்கத்தை முதலில் எழுப்பிய தென்னாடாம் தமிழ்நாட்டில் இருந்து நான் வந்திருக்கிறேன், வீரபாண்டிய கட்டபொம்மன் பூமியில் இருந்து வந்திருக்கிறேன், வீரன் சுந்தரலிங்கம் பூமியில் இருந்து வந்திருக்கிறேன், வெள்ளையத்தேவன் பூமியில் இருந்து வந்திருக்கிறேன், தானாதிபதி பிள்ளை பூமியில் இருந்து வந்திருக்கிறேன் என்று தமிழ்நாட்டின் வீரத்தை மானத்தை சுதந்திர தாகத்தை அவையதிர முழங்கினார். தன் தொகுதிக்கான கோரிக்கை, தமிழக மீனவர்கள் நிலை, தென்னக நதிகள் இணைப்பு, விவசாயிகள் எதிர்காலம், நீட் தேர்வு கூடாது என்பன குறித்து தனது கருத்தை வைத்துவிட்டு நான் விவசாயிகளின், மாணவர்களின், தொழிலாளர்களின், ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாக பேசுகிறேன், அரசியல் எல்லைகளை கடந்து பேசுகிறேன் என்று எரிமலையாய் சீறினார். நிதிநிலை அறிக்கை விவாத உரையில் கோட்சே சாவர்கர் கொள்கைகளை ஏற்காமல் அம்பேத்கர், பெரியார், காந்தி கொள்கைகளை பின்பற்றுவதால் எங்கள் தமிழ்நாட்டுக்கு நிதி வழங்கவில்லையா என்று துரை வைகோ கேட்ட கேள்வி வடக்கை உலுக்கிய புயற்காற்றாய் அமைந்தது. நிதிநிலை அறிக்கையா, நிதிஷ் நாயுடு அறிக்கையா என்று துரை வைகோ எழுப்பிய அந்த வினாவை 7 பிரதமர்களை கேள்வி கிணைகளால் துளைத்தெடுத்த வைகோ அவர்களின் மகனால் தான் எழுப்ப முடியும், வேறு எவரால் முடியும்? விசையை இயக்கி அலையை கிழித்து கடல் மீது பறக்கின்ற மீனவர்கள் இந்திய குடிமக்களா இல்லையா என்று மாநிலங்களவையில் புரட்சி புயலும் மக்களவையில் எழுச்சி புயலும் எழுப்பிய முழக்கம் தலைநகரையே உலுக்கியது. காலையில் திருச்சி, மதியம் சென்னை, மாலையில் டெல்லி என்று எந்திரம் போல் உழைக்கின்ற துரை வைகோ அவர்கள் தான் சிந்தும் வியர்வைக்கான பலனை அறுவடை செய்யும் மதிநுட்பமும் ராஜதந்திரமும் அறிந்தவர். 2 எம்பிக்களை கொண்ட கட்சி உறுப்பினரை ஏன் அருகில் அமர்த்தி உரையாட வேண்டும் என்று கருதாமல் உளப்பூர்வமாய் தன் உடன் பிறந்தவனாய் ஏற்று வருங்கால பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள் தன் அருகில் அமர்த்தி அழகு பார்ப்பது துரை வைகோவின் ஆற்றலுக்கு கிடைத்த அங்கீகாரமாகும். கழக தொண்டன் கண்ணில் தூசு விழவும் அனுமதிக்காத மாசில்லா மனத்தார் துரை வைகோ தமிழக அரசியலில் துருவ நட்சத்திரமாய் நிச்சயம் ஒளிர்வார். தவறாமல் ஒரு நாள் பெறுவோம் அரசியல் அதிகாரம், விரைவில் கிடைக்கும் கழகத்திற்கான அங்கீகாரம். போர்க்கள நாயகன் புரட்சி புயல் வைகோ வாழ்க, வெற்றியின் நாயகன் துரை வைகோ வாழ்க, உரிமை களமாடும் மறுமலர்ச்சி திமுக வெல்க.